வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும். இதுல பயிற்சி 2ல் 6ல முதல் கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. பின் வருவனவற்றின் கூடுதல் காண்க. இங்க 3 கூட்டுத்தொடர் வரிசைகள் இருக்கு. இதனுடைய கூடுதலை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, முதல் இது எடுத்துக்கலாம். முதல் இது பாருங்க 3, 7, 11 எத்தனை உறுப்புகள் வரை? 40 உறுப்புகள் வரை நம்ம கூட்டணும். அப்ப பாருங்க, இங்கு முதல் உறுப்பு ஏவோட மதிப்பு 3. அதுக்கடுத்து பொது வித்தியாசம் டி. எப்படி கண்டுபிடிக்கணும்? ரெண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை மைனஸ் பண்ணணும். அப்ப 7, 7ல 3 கழிச்சோம்னா 4. எத்தனை உறுப்புகள் வரை? 40 உறுப்புகள் வரை. அப்ப இந்த இடத்துல என்னோட மதிப்பு 40. கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன அப்படின்னா Sn ஈக்குவல் டு n/2 n/2 2a பிளஸ் n-1 இன்டு டி. இதான் ஃபார்முலா. அப்படியே பிரதிடுங்க. n-க்கு பதிலாக 40, a-க்கு பதிலாக 3, d-க்கு பதிலாக 4. அப்போ S40 ஈக்குவல் டு 40/2 2 இன்டு a-க்கு பதிலாக 3 பிளஸ் n-க்கு பதிலாக 40 மைனஸ் 1 d-க்கு பதிலாக 4. சரியா? இதை கேன்சல் பண்ணிக்கலாம் பாருங்க. 2 2 2 4 20 வந்துடும் இல்லையா? 42 கொண்டு வகுத்தோம்னா 20, 23 6 பிளஸ் 40ல 1 மைனஸ் பண்ணா 39 இன்டு இந்த 4 அப்படியே வந்துடும். ஈக்குவல் டு 20 6 பிளஸ் இதை பெருக்க என்ன வரும் பாருங்க. 9 நாங்க 36க்கு 6 மிச்சம் 3 12 12 ஒரு 3 15 வந்துடும். சரியா? 39 4 கொண்டு போயிருந்தா 156 ஈக்குவல் டு 20. கூட்டிடலாமா? இதை கூட்டினோம்னா என்ன வரும் பாருங்க. 156 6 கூட்டினா 162. 20 கொண்டு பெருக்கணும். முதல்ல 2 கொண்டு பெருக்கி 0 சேர்த்துக்கலாம் பாருங்க. 2 2 4 ஈராறா 12 12க்கு 2 மிச்சம் 1 2 1 2 அந்த 1 கூட்டினா 3 இந்த 0 அப்படியே வந்துடும். அதாவது 162 20 பெருக்குனா 3240. இதான் என்னது? நமக்கு தேவையான கூடுதல். சரியா? அடுத்தது ரெண்டாவது பார்க்கலாமா? ரெண்டாவது பாருங்க. ஏவோட ஏன்றது என்னது? முதல் உறுப்பு 102 எடுத்து எழுதிடுவோமா? அப்ப நமக்கு இதாகாது பாருங்க. ரெண்டாவது இது ஏவோடது முதல் உறுப்பு 102 டி பாருங்க. டின்றது என்னது? ரெண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு. 97ல இருந்து 102 கழிக்கணும். 97 மைனஸ் 102 மைனஸ் பண்ண என்ன வரும் பாருங்க. நமக்கு வேற ஒரு குறி கழிப்போம். 102ல 97 கழிச்சா 5. பெரிய நம்பருக்கு நான் மைனஸ், அதனால -5. அதுக்கடுத்து என் பாருங்க. எத்தனை உறுப்புகள் வரை? 27 உறுப்புகள் வரை. அப்ப என்னோட மதிப்பு 27. n ஈக்குவல் டு 27. அதே ஃபார்முலா தான் நம்ம முதல்ல எழுதணும் இல்லையா? அதே ஃபார்முலா வேணா ஃபார்முலா திரும்ப எழுதிக்கலாம் பாருங்க. Sn ஈக்குவல் டு n/2 2a பிளஸ் n-1 இன்டு டி. ஃபார்முலா நீங்க திரும்ப திரும்ப எழுதிங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இதாயிடும். அப்படியே மதிப்புல பிரதிடுங்க. n-க்கு பதிலாக 27 n/2 n-க்கு பதிலாக 27/2 2 இன்டு ஏவோட மதிப்பு 102 n-1 என்னன்னா 27 மைனஸ் 1 டியோட மதிப்பு -5. சுருக்கலாமா? ஈக்குவல் டு 27/2 பெருக்கலாமா? 2யும் 102 பெருக்குனா 204 பிளஸ் 27 இன்டு இந்த -5 அப்படியே வந்துடும். 27ல 1 கழிச்சா 26 தான். 27 போட்டோம் பாருங்க. 26 இந்த -5 அப்படியே வந்துடும். ஈக்குவல் டு 27/2 204 அப்படியே இருக்கட்டும். பிளஸ் போட்டுக்கலாமா? பிளஸா மைனஸா? பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். 26 5 எவ்வளவு? 130. 26 5 130. சரியா? 26 5 பேருனா 100 பிளஸ் மைனஸ் மைனஸ் 26 5 130. இப்ப பாருங்க, இந்த 27/2 அப்படியே இருக்கட்டும். இப்ப நம்ம மைனஸ் பண்ண போறோம். 204ல இருந்து 130 மைனஸ் பண்ண போறோம். அப்ப என்ன வரும் பாருங்க. 74 வருமா? 74 பாருங்க. 4ல 0 கழிச்சா 4, அதுக்கு 20ல 13 கழிச்சா 7 74. இப்ப கேன்சல் பண்ணுங்க. 2 2 2 6 மிச்சம் 1 இங்க வந்தா 14 ஆயிருமா? அப்ப 7 2 14. எதை பெருக்கணும் நம்ம?
27ஐயும் 37ஐயும் பெருக்க போறோம். பெருக்குமா? 27ஐயும் 37ஐயும் பெருக்க போறோம். இது வந்து ரஃப் ஒர்க் தான். பெருங்க. 7 7 49க்கு 9 மிச்சம் 4. அதுக்கு அடுத்தது 7 2 14, 4 கூட்டினா 18. 3 கொண்டு போயிருங்க. 7 21க்கு 1 மிச்சம் 2. அதுக்கு அடுத்தது 2 6, 6 1 7. 6 1 என்ன வரும் பாருங்க. திரும்ப பெருக்குமா இதா? இந்த இடத்துல 7 21க்கு 1 மிச்சம் 2. அதுக்கு அடுத்தது 2 6, 6 8 வரும் இந்த இடத்துல. சரியா? 8 கூட்டுங்க. 9. 8 1 கூட்டினா 9, 1 7 கூட்டினா 9. அப்போ 999. இதான் என்னது? நமக்கு தேவையான கூடுதல். அதனுடைய 27 உறுப்புகள் வரைக்கும் கூட்டி கிடைக்கக்கூடிய ஆன்சர். அடுத்து பாருங்க. 3வது பார்க்கலாமா? 3வது இது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 6 + 13 + 20 + எக்ஸெட்ரா + 97 வரைக்கும் கூட்டணும். இந்த 2 கணக்குல எத்தனை உறுப்புகள் வரைக்கும் கூட்டணும்னு கொடுத்துருந்தாங்க. இதை 40 உறுப்பு வரைக்கும் கூட்டணும், இது 27 வரைக்கும் கூட்டணும். ஆனா இங்க எது வரைக்கும் கூட்டணும்னு கொடுக்கல. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? முதல்ல n கண்டுபிடிக்கணும். எத்தனை உறுப்புகள் வரைக்கும் கூட்டணும் கண்டுபிடிச்சிருமா? முதல்ல பாருங்க. a = ஏன்றது முதல் உறுப்பு 6. d பாருங்க. 2வது உறுப்பு 13ல இருந்து முதல் உறுப்பு 6 கழிக்கணும். அப்ப 13 6 கழிச்சா 7. அதுக்கு அடுத்து L தெரியும். கடைசி உறுப்பு. Lன்றது கடைசி உறுப்பு 97. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? n கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்து நம்ம கூடுதலே கண்டுபிடிக்க முடியும். n கண்டுபிடிச்சிருமா? n கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா பாருங்க. n = L - a/d + 1. மதிப்புல பிரதியிடுங்க. L ஓட மதிப்பு 97 மைனஸ் d. d ஓட மதிப்பு 6. L - a ஓட மதிப்பு 6. d ஓட மதிப்பு 7. இந்த +1 அப்படியே வந்துடும். = 97ல 6 கழிச்சா 91/7 +1 அப்படியே வந்துடும். வேணா கூட பிராக்கெட் கூட போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. கேன்சல் பண்ணுங்க. 1 7 7. 9ல ஒரே ஒரு 7 மிச்சம் 2 இங்க வந்தா 21. 21ல 3 7 21. அப்ப இந்த இடத்துல 13 இருக்கு, இங்க 1 இருக்கு. 13 + 1 14. அப்ப இதுல எத்தனை உறுப்புகள் இருக்கு? 14 உறுப்புகள் இருக்கு. அப்ப நம்ம எது வரைக்கும் கூட்டணும்? முதல் 14 உறுப்புகள் வரைக்கும் கூட்டணும். சரியா? அப்ப கூடுதலுக்கு என்ன ஃபார்முலா பாருங்க. Sn = n/2 a + l. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இந்த ஃபார்முலா பயன்படுத்தினாலும் ஆன்சர் கரெக்டா தான் வரும். இந்த ஃபார்முலா பயன்படுத்தா ஈஸியா முடிஞ்சு. எதுக்கு இந்த ஃபார்முலா பயன்படுத்தா? நமக்கு L தெரியும். கடைசி உறுப்பு தெரியும். எவ்வளவு? 97. அதனால இந்த ஃபார்முலா யூஸ் பண்றேன். நீங்க இதை கூட யூஸ் பண்ணீங்க, தப்பு கிடையாது. அப்படி பிரதியிடுங்க. S n. n-க்கு பதிலா 14. n-க்கு பதிலா 14/2 a + l. a ஓட மதிப்பு 6. l ஓட மதிப்பு 97. கேன்சல் பண்ணுங்க. 1 2 2, 7 2 14. அப்ப இந்த இடத்துல 7 அப்படியே வந்துடும். 6ஐயும் 97ஐயும் கூட்டினா என்ன வரும்? 103. பெருக்கிடுங்க. 7 3 21. அதான் இங்க 0 வந்துச்சு, அதனால அப்படியே போட்டுக்கலாம். 1 7 7. அதாவது 7ஐயும் 103 பெருக்குனா 721. இதான் என்னது? நமக்கு தேவையான அவங்க கொடுத்திருந்த தொடரோட கூடுதல். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.